பெஸ்ட் பவர் பிளே ஹிட்டர். சார் கொடுங்க சார். என்ன சார் கை கொடுக்குறீங்க? ஓகே கொடுங்க. உனக்கு கை மட்டும் தான் கொடுக்க முடியும், அவார்டு உனக்கு கிடையாது. எனக்கு இல்லையா? உனக்கு இல்ல, போய் அபிஷேக் சர்மா வர சொல்லு. சரி ஓகே. டேய் அபி வாடா டேய். பெஸ்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் சூரியகுமார் யாதவ் த கேப்டன். ஆமா சூரியகுமார் யாதவ் த கேப்டன். எல்லாம் கரெக்ட் தான். நான் பண்ணிருக்கேன். நீ என்ன பண்ண? கேப்டன் தான் பண்ண. பேட்டிங் பேட்டிங் அதை எல்லாரும் பண்ணாங்க, ஆனா உன்னை தவிர எல்லாரும் பண்ணிட்டாங்க. அதனால உனக்கு இது கிடையாது. அபிஷேக் சர்மா அனுப்பிச்சுடு. அபி எடா டே. மோஸ்ட் சிக்ஸஸ் துபே. துபே நீ தூபே தான். அவார்டு உனக்கு கிடையாது. நான் தான் சிக்ஸ் அடிக்கிறேன். நீ சிக்ஸ் அடிக்கிற, ஆனா உன்னை விட மோஸ்ட் சிக்ஸஸ் அபிஷேக் சர்மா அனுப்பிச்சுடு. டே அபி வாடா டே. மோஸ்ட் ரன்ஸ் இந்த டோர்னமெண்ட். மீண்டும் உங்கள் பிரின்ஸ். மீண்டும் உங்கள் பிரின்ஸ், ஆனா உனக்கு இல்ல. அபி அனுப்பிச்சுடு. நான் தாங்க ஸ்ட்ரைக்கரு. நீ ஸ்ட்ரைக்கரு, ஆனா அதிக ரன் அடிச்சது இவரை நம்மளோட ஓவரா பெர்ஃபார்ம் பண்றான். ஒருவேளை நம்ம இடத்துக்கு ஆப் வச்சிருவானோ. அபி வாயேன். கோச் சொல்லுங்க கோச், என்ன பண்ணணும் உங்களுக்கு? என்னடா பண்ண? என்ன பண்ண? நான் எல்லாமே பண்ணிருக்கேன் இந்தியாவுக்காண்டி. இந்தியாக்காண்டி எல்லாம் பண்ண. டெஸ்ட் மேட்ச்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண. ஐபிஎல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண. தேங்க்யூ. டெஸ்ட் மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன்ட்டு ஒன்ன கொண்டு வந்து T20ல விளையாட வச்சா ஏன்டா அடிக்கல? கேப்டன் கோச், நான் வைஸ் கேப்டனா இருக்கேன். நான் என் வேலையை கரெக்டா பண்ணிருக்கேனே. வைஸ் கேப்டன்னா சும்மா இருக்கிறது, அதைத்தான் பண்ணிருக்க. டோர்னமெண்ட் ஃபுல்லா அவன் கூட கேப்டன் பண்ணே நல்ல பேர் வாங்கிடுவேன்டா, தப்பிச்சிருவான்டா. என்னடா பண்ண? இல்ல கோச், நீங்களே சொல்றீங்க டெஸ்ட்ல நல்லா பண்ணிருக்க, ஓடியில நல்லா பண்ணிருக்க, ஐபிஎல் நல்லா பண்ணிருக்க, T20லயும் நல்லா பண்ணிருக்கேனே. என்ன 5 பாலுக்கு 1 ரன், 20 பாலுக்கு 8 ரன்ன்றது நல்ல பெர்ஃபார்மன்ஸா? என்னடா டே, எனக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்குடா. வேற யாரும் பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா கூட இந்த யாரோ கத்தி ஏறி இருப்பேன்டா. நீன்றனால எவ்வளவு சாஃப்டா பேசுறேன்னு பாத்தியாடா. இதெல்லாம் மனசுல வச்சுக்க. அடுத்த மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு. அடுத்த மேட்ச் அதெல்லாம் பண்ணிடலாம் கோச். என்ன அடுத்த கேப்டனே நான் தான். கேப்டனா எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணா உன்னை பெஞ்சில தாண்டா உட்கார வைப்பாங்க. இல்ல எனக்கு மனசு வலிக்குது. நீங்க ரொம்ப காயப்படுத்திட்டீங்க. நான் கோச்சுடா, அப்பப்ப இதெல்லாம் பேசணும்டா. இல்ல எனக்கு யார் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த கேப்டனே சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ சமாளிச்சிருப்பேன். ஆனா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, என்னால அதை ஜீரணிக்கவே முடியல. அதனால வெஸ்ட் இண்டீஸ்க்கு யோசிக்கிறேன். இப்படி பேசுனா நம்மளே யோசிக்கணும் போலயே. கோச் நாங்க பாகிஸ்தான் அடிச்சு இந்தியா கப்பு ஜெயிச்சிருக்கு சூரியகுமார் யாதவ் தலைமையில். நாளைக்கு சாக போற கிளவியை அடிச்சுட்டு இவன் பண்ற படம் இருக்கே, அவங்கள விட்டா அவங்களே தோத்து போயிருவாங்கடா. அவங்கள அடிச்சுட்டு என்னடா பெர்ஃபார்ம் பண்ண? அவங்கள அடிச்சது விடு, நீ என்ன அடிச்ச? நான் ஏன் அடிக்கணும்? நான் பண்ணிருக்கேன், கேப்டன்சி பண்ணிருக்கேன். கேப்டன்சி தான் பண்ணிருக்க. அடிச்சது எல்லாமே அபிஷேக் சர்மா. நீ ஏன்டா அடிக்கல? இல்ல எங்களுக்கு வந்து ஒரு பரம்பரையா ஒண்ணு இருக்கு. எங்க பரம்பரையில இருந்து ரன் அடிச்சா கப் அடிக்க முடியாது. சரி, கப் அடிக்கணும் வச்சுக்கோங்களேன், அந்த டோர்னமெண்ட் ரன் அடிக்க மாட்டாங்க கேப்டன்ஸ். சரி, அது யாருக்கு? அது நான் இருந்தேன்ல கடப்பாறையில. ஆமா, எங்கால இருக்காரு ரோஹித் சர்மா. ஆமா, கப் 5 கப் அடிச்சிருப்பாரு. 5 கப்ல ரன் எடுத்து பாருங்க அவருக்கு. ஆமா, அடிக்கவே இல்லையாடா? இப்ப ஏன் கணக்கு எடுத்து பாருங்க. என்னடா புது வியாதியோட வந்துகிட்டு இருக்கீங்க? ரன் அடிக்கலைன்னா ஒத்துக்கங்கடா, அதுக்கு இப்படி கண்டதுகளே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் மீண்டும் சொல்றேன், உங்களுக்கு ரன் முக்கியமா கப்பு முக்கியமா? கப்பு தான் முக்கியம். அப்ப நான் கப் அடிச்சு தந்துட்டேன். ரன் அடிக்க மாட்டேன். அது அடிக்க முடியாது. அப்ப கேப்டன்சி இப்ப வேற ஆள்கிட்ட கொடுத்தா? நான் தானே கேப்டனு. நான் தானே கோச்சு. இல்ல நீங்க என்ன அவன்கிட்ட மட்டும் சாஃப்டாவும் என்கிட்ட மட்டும் ஹார்டாவும் பேசுறீங்க? அவன் என் புள்ள. நானு நீ தெரியலையா? சரி விடுங்க, இதுக்குன்னே அடுத்த கப்ப நான் அடிச்சு காமிக்கிறேன். அப்ப கூட ரன் அடிக்க மாட்டேன். கப் அடிச்சே சமாளிக்கிறியா? ஏண்டா ரன் ஆடுறான்னு சொன்னேன், ஏன்டா அடிக்க மாட்டேற? என் ஸ்பாட் ஓப்பனிங் ஸ்பாட் இல்ல, அதனால அடிக்கல. மிடில் ஆர்டர்லயே அடிக்கலாம்டா. மிடில் ஆர்டர்ல இறக்கி விடல. என்னால உன்கிட்ட கத்தி கூட பேச முடியலடா. உன்கிட்ட கத்தி பேசினா அவங்க கத்துறாங்கடா, நீங்க யாருங்க சாம்சன் அடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. அடிச்சு தோலடா, ஏன்டா இப்படி பண்ற? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் ஒரு வாட்டி அடிச்சு டக் அவுட் ஆயிருக்கேன். ஒரு வாட்டி கூட டக் அவுட் ஆகல, ஆனா அடிக்கவே இல்லையடா. இதான் சொல்லிட்டீங்க 21 டக் அவுட் ஆனா தான் டீம் விட்டு தூக்குவீங்க. அது ஏதோ ஒரு இதுல தூக்கத்திலேயே போதையிலேயே அது லக்கி நம்பர்னு சொல்லிட்டேன்டா. உங்க ஜெர்சி 5 தானே? ஆமா, லக்கி நம்பர் 5 தானே இருக்கும். இப்ப 21 லக்கி நம்பர் காமெடி உனக்கு அவசியம். ரன்னர்றானா அதை அடிக்காத. எல்லாரும் வந்து என்னை அடிக்கிறான்டே, உனக்கு தெரியுமா தெரியாதா? பண்ணிட்டு இன்ஜுரி. ஆமா, அவன் வந்துட்டானா நீ எல்லாம் வாய்ப்பே இல்லை, உனக்கே தெரியணும். ஏன் ஸ்பாட்டுக்கு வர? அவர் டெஸ்ட்டுக்கு போவாரு, ஓடிக்கு போவாருன்னா T20. டே, அவன் 2024 வேர்ல்டு கப் T20 ஸ்குவாட்ல இருந்து அவனாலதான் ஃபர்ஸ்ட் மேட்சஸ் ஜெயிச்சோம். ஞாபகம் இருக்குல்ல? ஃபைனல்ல ஒரு கிளட்ச் பண்ண ஞாபகம் இருக்குல்ல? நீ கிளட்சாச்சும் பண்ணி தொலைடா, அதுவும் பண்ண மாட்டேற. எனக்குனே வர்றீங்களாடா? இல்ல கோச், வாய்ப்பு இருக்கு கோச் இன்னும் அடிக்கிறதுக்கு.
வாய்ப்பு தான் இருக்கு. நீ கூட ஏதாவது சொல்லி கூட போ. ஓப்பனிங் கொடுத்துருங்க. இவன் என்ன கில்லுக்கே ஆப்பு வைக்கிறியா? கோச் எல்லாரையும் கூப்பிட்டு பாராட்டுறீங்க, திட்டுறீங்க. ஒரு சிவம் தூபே நான் வந்திருக்கேன், அதாவது ஒரு சிஎஸ்கே ஃபினிஷர் பிளேயர் சிவம் தூபே வந்திருக்கேன். ஏசியா கப் ஜெயிச்சது என்னாலதானு உங்க வாயால நீங்க உங்க மந்திரத்தை சொல்ல போறீங்க. அதை நான் இப்ப நான் கேட்க போறேன். இப்ப என்ன உன்னை பாராட்டணுமா? பாராட்டுங்க. எதுக்கு? நான் சிஎஸ்கே பிளேயரு இந்தியாவுக்காண்டி ஜெயிச்சு கொடுத்துருக்கேன். நான் உன்னை திட்டவா? திட்ட முடியாது, நான் ஜெயிச்சு கொடுத்துருக்கேன். திட்டவா? சொல்லுங்க. என்னால திட்ட முடியும். இப்ப திட்டவா? ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட் என்ன கிழிச்ச? மேட்ச் 6 அடிச்சே ஃபினிஷ் பண்ணி கொடுத்தேன். ஸ்ட்ரைக்க மாத்தணும். அங்க 2 ரன்னுக்கு 3 வாட்டி கால் கொடுத்துருக்காங்க. 3 வாட்டியுமே ரன் அவுட் ஆக்குறதுக்கு ஆக்கி விட்டுருப்ப, முடிஞ்சா ஆக்கி விட்டுருப்ப. ஏன் ஓடல? அடுத்த பால் 6 அடிச்சிருவேன். நான் கத்துக்கிட்டது அப்படி. மெண்டல், அடுத்த பால்ல நீ 6 அடி. ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட் முக்கியம். கால்ல இருக்கிற ஃபெவிகாலை எடுத்து விடு. நின்று அடிக்கல சரி, ரன்னோட உனக்கு என்ன குறைச்சலு? அது நான் பழகிட்டு இருக்கேன். ஆனா அப்படிலாம் திட்டுவேன்னு நினைக்காத. பொன்னாலதான் ஏன் உசுறு தப்பிச்சிருக்கும். அதனால பாராட்டுக்கள். போயிரு. இத வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி இருக்கே, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது இந்திய அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி எல்லாம் எனக்கு தெரியாது. போயிரு. மரியாதையே நீயே கெடுத்துக்காத. நீ என் பயடா, என்னோட 2வது சிசிய புள்ள நீ தாண்டா. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு முழுக்க காரணம் நீ தாண்டா. அதாவது ஏதாச்சும் பேசுறா, கப்பு ஜெயிச்சிட்டோம்டா, எக்ஸைட்மெண்ட் வேணும். சரி கூட ஏதோ ஒரு தன்னடக்கத்துல இருக்க. சூப்பர், நான் பேசல. அதாவது துபாயில 21 அடி வாங்கினடா, 25ல எல்லாத்தையும் செதைச்சு பறக்க விட்டடா. வாழ்த்துக்கள், சூப்பர். சரி, எவ்வளவு ஜாலி கோச். இவன் ஏதோ ஒண்ணு பண்றான், ஆனா என்ன பண்றான்னு தான் புரிய மாட்டேங்குது. என்ன கோச், எப்படியும் பேர் வரப்போறதுல எடுத்துலையுமே இந்த தன்னடக்கம் இருக்கு பத்தியா, எங்கேயோ போயிடுவாடா. டேய், கப்பு ஜெயிச்சது காரணம் திலக் வர்மான்னு சொல்லுவாங்க, அபிஷேக் சர்மான்னு சொல்லுவாங்க, ஏன் சிவம் தூபே சொல்லுவாங்க. எல்லாம் பேட்டிங்ல, பவுலிங்ல கூட பும்ராவால தான் ஜெயிச்சோம், ஹர்திக் பாண்டியா ஓப்பனிங் ஸ்பெல் போட்டதுனால தான் ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னை எவனும் பாராட்ட மாட்டாங்கடா. ஆனா எனக்கு தெரியும், உண்மையான காரணம் நீ ஒருத்தனால மட்டும்தான் ஏசியா கப் கையில இருக்கு பவுலிங்ல அப்படின்னா அது நீ தான்டா. நீ போதும்டா எனக்கு. நான் இருக்கிற வரைக்கும் எந்த கப்பு எந்த டோர்னமெண்ட் வந்தாலும் உன்னை வச்சு நான் ஜெயிச்சிருவேன்டா. அதாவது ஒரு காலத்துல ஒரு மித்து இருந்துச்சு, பும்ரா இருந்தாதான் ஜெயிப்பாங்க, பவுலிங்ல பும்ரா தான் அப்படின்னு இருந்துச்சு. அந்த மித்தை உடைச்சு நீ வந்திருக்கடா. இது போதும்டா. 27 வேர்ல்டு கப்பா நம்ம பேர்ல எழுதுறோம். இதே ஃபார்மா அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, போய்க்கலாம். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். என்னமோ ஒண்ணு மிஸ் ஆகுது. யாரு பாப்பா உன்னைத்தான் பாராட்டணும். உட்கார வச்சுட்டு பாராட்டணும். சரி விடுங்க, ஏதோ குருட்டா போக்குல குழுவுக்குள்ள ஜெயிச்சிட்டீங்க, அதுவும் யாரு கூட, பாகிஸ்தான் கூட. ஆனா நீங்க ஆப்கானிஸ்தான் அடிச்சு ஜெயிச்சிருந்தா கூட சரி ஓகே, அவங்க அடிச்சிங்க சந்தோஷப்பட்டிருக்கலாம். அவங்கள போய் அடிச்சு ஆனா தூத்துருந்தீங்கன்னு வைக்கல. நான் மட்டும் இல்ல, என் பின்னாடி 141 கோடி பேர் இருக்காங்க. வச்சு காமெடி பண்ணிட்டாரான், வச்சு செஞ்சிருப்பாங்க உங்களை, கிளின்னு கிழிச்சிருப்பாங்க. ஏதோ எங்க வீட்டுல இருந்து சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, பும்ரா இப்படி 4 பேர் அனுப்பிச்சு விட்டேன். அதனால ஜெயிச்சிட்டீங்க. இல்லைன்னு வைங்க, உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், இந்த ஒரு பிளேயரை வச்சு விளையாடுறது, இந்த பிளேயர் இருந்தா ஜெயிச்சிடலாம், அந்த பிளேயர் இருந்தா ஜெயிச்சிடலாம், இவர் இருந்தா பேட்டிங் அவர் இருந்தா பவுலிங்ன்றத மறந்துருங்க. 2024 எப்படி கப்படிச்சாங்க? எப்படி அடிச்சாங்க? 11 பேரு வெளியே இருக்கிற 4 பேர் சேர்ந்து நல்லா விளாண்டு கப்படிச்சாங்க. ஒருத்தர் விளாண்டுருந்தா நக்கிட்டு போயிருக்கும். இப்ப அப்படிதான் நாக போச்சு. ஒருத்தரை நம்பி போனீங்க பேட்டிங்ல. சரி, அதை நான் பேச விரும்பல. இன்னொன்னு, இதே நினப்புல இதே தைரியத்துல வேர்ல்டு கப்புக்கு வந்துடாதீங்க. 26க்கும் சரி 27க்கும் சரி. என்ன நடக்கும் நான் சொல்றதுக்கு இல்லை, நடக்கும். அதை நடக்காம பார்க்க வேண்டியது ஒரு கோச்சான உங்க பொறுப்பு. பிளேயரா நான் சொல்லக்கூடாது. இவன் கோச்சா நான் கோச்சா? இவனை கூப்பிட்டு நான் பாராட்டலாம்னு நினைச்சா இவன் எனக்கு உட்காந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன்.